இந்த வீக்கெண்ட் நல்லாவே போச்சுங்க. தம்பி ஆஃபீஸ் லீவுன்னு சொல்லி வந்திருந்தான். அதே மாதிரி தங்கச்சியும் காலேஜ் லீவுன்னு சொல்லி வந்திருந்தா. எல்லாருமே ஒன்றா இருக்கிறனால சரி தேவதானிப்பட்டியில் இருக்க காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் 6 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். மார்னிங்க்கு மட்டும் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடலாம், மதியம் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. லாஸ்ட்டு டிசம்பர் மந்த் நாங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நதியில் தண்ணி நிறையவே போயிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா எப்பயுமே சிவன் ராத்திரி டைமில் வந்து நோம்பி சாட்டுவாங்க. 10 நாளைக்கு இருக்கும். நாங்கள் 4வது நாள் போனனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. அப்படி இருந்தும் நாங்கள் அரை மணி நேரம் லைனில் நின்று தான் சாமி கும்பிட்டு வந்தோம். அதனால நாங்கள் என்ஜாய் பண்ணமோ இல்லையோ பாக்குட்டி நல்லாவே என்ஜாய் பண்ணா. மற்ற நாள்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த கடைகளுமே இருக்காது. பட் இது ஃபெஸ்டிவல் டைமுங்கிறதுனால ஏகப்பட்ட கடைகள் இருந்துச்சு. எந்த கடையில் என்ன வாங்குறதுனே தெரியல, அவ்வளோ கடைகள் இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக இந்த கரும்பு வாங்கிட்டு அங்கேருந்து நேராக குச்சனூரில் இருக்க சனீஸ்வரன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். எப்போ நாங்கள் இந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போனாலும் இந்த குச்சனூரில் இருக்க சனீஸ்வரன் கோயிலுக்கு போகாமல் வரமாட்டோம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வர வழியில் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் புதுசு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி அங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளம்பி